இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணி வச்சுருக்குறேன். நீங்கள் முழு கோழியாக கூட வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 2 பட்டை, இது பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் குலுக்கி விட்டு வேக விட்டுருங்க. இந்த தண்ணியிலே நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டு இந்த தண்ணியில் தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறாங்க. சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி, 1 கப் கட்டி தயிர், எண்ணெய் தேவைக்கான அளவு, அப்புறம் லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, இது வேணும்னா நீங்கள் போட்டுருங்க, வேணாட்டி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து நல்லா நம்ம சிக்கனில் தடவிடலாம். இப்போ நான் வேக வச்ச சிக்கனுக்கு இப்போ இந்த மசாலாவை அப்ளை பண்ண போகிறேன். நல்லா உள்ளே நம்ம இந்த கேப்பில் வந்து நல்லா உள்ளே தள்ளணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே உப்பு உரப்பெல்லாம் சார்ந்து. இப்போ நான் அவனில் வைக்கிற தட்டில் எல்லாம் ஆயில் பேப்பர் இது போட்டு வச்சுருக்கிறேன். இதில் தூக்கி நம்ம வச்சிடலாம். மிச்சம் உள்ள மசாலாவும் அது மேலேயே நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல. இப்போ நான் அவனில் வச்சுருக்குறேங்க. இது ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சனால 30 நிமிஷம் வச்சா போதும். அதோட நல்லா வெந்துடும். திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியில் இப்போ ரைஸ் சிக்கன் வச்சதுலேயே இந்த ரைஸை போட்டுடலாம். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டிருக்கோம், எதுவுமே தேவையில்லை. 1 ஸ்பூன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். முந்திரி திராட்சை போட்டிருக்குங்க, கொத்தமல்லி எல்லாம், சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட வேணும்னா நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சூட்லேயே. இதோட சிக்கன் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும், இந்த சிக்கன் ரைஸு. இது நான் இந்தியன் டைப்பில் தான் சிக்கன்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுங்கள்.